பல வருஷங்களுக்கு முன்னாடி திருமணமாகி சில மாதங்கள்லயே கணவன் மனைவியை விட்டுட்டு வெளியூருக்கு வேலைக்காக போயிருக்காங்க. மறுநாள்ல இருந்து தீவிர சிவன் பக்தரான அந்த பெண் சிவன் கோவிலை சுத்தம் செஞ்சு தொண்டுகள் செஞ்சுக்கிட்டு கோவில்லயே வாழ்ந்ததாகவும், தினமும் சிவன் ஒரு நாணயத்தை அந்த பெண்ணுக்காக கோவில் வாசல்லையே வச்சதாகவும் சொல்றாங்க. கணவன் வேலைக்கு போன சில நாட்கள்லயே அந்த பெண் கர்ப்பமானதை பார்த்த மக்கள் தினமும் அந்த பெண்ணுக்கு நாணயங்கள் எப்படி கிடைக்குது, எப்படி கர்ப்பமானாங்கன்னு புரியாம அந்த பெண்ணை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. உடனே மனசுடைந்த அந்த பெண் கோவிலை விட்டு வெளியே வராம கோவிலுக்குள்ளேயே வாழ்ந்ததாக சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதுனால கோவில்ல இருக்க அகிலாண்டேஸ்வரி அம்மனே பிரசவம் பார்த்ததாக சொல்றாங்க. இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் ஊருக்கு வந்த அந்த பெண்ணோட கணவன் மற்றவங்க எல்லாரும் சொல்றத கேட்டு அந்த பெண்ணை சந்தேகப்பட்டு, நீ பத்தினியா இருந்தா இந்த சிவன் கோவில் கதவு தன்னால திறக்கட்டும், நந்திக்கு பின்னாடி அமைஞ்சிருக்க பலிபீடம் நந்திக்கு முன்னால வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நொடியே சிவன் கோவில் கதவு தன்னால திறந்ததாகவும் நந்திக்கு பின்னாடி இருந்த பலிபீடம் முன்னாடி வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த கோவிலோட பேரு பொன்வைத்தநாதர் கோவில், திருவாரூர்ல இருக்கு.